வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி அதிமுக களத்திலே இல்லை, இருந்தாலும் அவங்களோட வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிமுக தொண்டர்கள் ஓட்டே போடாமல் இருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சா அப்படிலாம் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று 82.48% வாக்கு போலாயிருக்கு. இது இப்போ சொன்ன தரவு. தேர்தல் ஆணையம் இதுக்கப்புறம் மாத்துவாங்களான்னு தெரியல. அது ரிசல்ட் வந்துரும்பா. ஆமா ஆமா, என்ன மாத்தாட்டு என்ன அப்படின்னா, ஆனா அதிமுக புறக்கணிச்சா கூட அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கல இந்த தேர்தலுங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆமா, ஒருவேளை நோட்டாக் போட்டிருக்காங்களா இல்ல யாருக்கு போயிருக்குங்கிறது 13ஆம் தேதி தான் தெரியும். ஆமா, ஏன்னா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல 72.78% போலாச்சு. அதோட 10% அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. 2019 இடைத்தேர்தல் நடந்து இதே தொகுதிக்கு அதோட 6% அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடைத்தேர்தல் முடிவு ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஆமா, ஏன்னா 2021 அந்த திமுக அதிமுக இடையிலான அந்த வித்தியாசம் 9573 தான் வாக்குகள். இப்ப பாமக திமுக இன்னொரு பக்கம் நாத்தாக்கா இருக்காங்க. எப்படி ஓட்டு பிரிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா தேமுதிக புறக்கணிச்சிருந்தாங்க. 2 மாபெரும் கட்சிகள் புறக்கணிச்சு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்குன்னா, சரி, அதிமுக தேமுதிக புறக்கணிச்சு இவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்குன்னா சம்திங் என்னமோ நடந்திருக்கு அந்த தொகுதியில. என்ன ஆளுங்கட்சிக்கு எதுவும் ஷாக் காத்திருக்காங்கிறதெல்லாம் 13ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பார்க்கலாம். ஏன்னா கள்ளக்குறிச்சி மரணம் வேற அங்க எதிரொலிக்கும்லாம் பேசப்பட்டது. நிறைய பேர் அங்க பிரச்சாரத்தப்ப கூட இதெல்லாம் பேசினாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட பேசினாங்க. பாமக அதை பத்தி பேசினாங்க. நிறைய இடங்கள்ல திமுக நிர்வாகிகள மக்கள் கேள்வியெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொறுத்திருந்து பாப்பா முடிவுகள் எப்படி வருதுன்னு. இன்னொரு பக்கம் முடிவுகள் வெளியாச்சுல, அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய எம்ஜிஆர் மாளிகையில ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதியிலுமே கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக. அதுல சில தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கு. அதே இவ்வளவு சீக்கிரமா விவாதிக்கிறாரு முடிவுகள். அதான் இடைத்தேர்தல் முடிவிட்டுன்னு காத்திருந்தாரான்னு தெரியல. நம்மதான் போட்டியிட இடைத்தேர்தல்ல இதெல்லாம் சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சு கட்சிக்காரங்கள எழுச்சியரை வைக்கலாம். புரட்சி தமிழர்ங்கிறதுனால புரட்சி தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி. ஆமா, நேத்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட நிர்வாகிகள் வேட்பாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கூட்டணி வச்சிருந்தா நிச்சயம் ஜெயிச்சிருக்க முடியும் இந்த தொகுதியில் அப்படின்லாம் பேசினாங்களாம். இன்னைக்கு திருவண்ணாமலை, வேலூர், சிவகங்கை இந்த 3 நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட வேட்பாளர் நிர்வாகி எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் எப்படி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கோபமாயிட்டதே சொல்றாங்களாம். எல்லாரும் இன்டைரக்டா மனசுல பாஜக வச்சுட்டு தான் சொல்றாங்களோ அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு அவருக்கு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம், அதெல்லாம் பாஜக இடம் பெறாது. அதனால பாஜக செத்துக்கு போறோங்கிறதெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. மக்கள் கூட இணக்கமா இருங்க, மக்கள்கிட்ட இப்பயே நீங்க பிரச்சாரங்களை ஆரம்பிங்க அப்படின்லாம் ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பி விட்டுருக்காராம். ஓகே, இன்னொரு முறை பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத சொல்லியிருக்காரா எடப்பாடி? ஆமா, நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. பாப்போம் வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னு. பாப்போம். இன்னொன்னு இந்த 6 மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. நம்ம சசிகலா, டிடிவி தினகரன், அதே மாதிரி ஓபிஎஸ் கட்சிகளை சேர்த்துட்டோம்னா சவுத்துல நம்ம இன்னும் வலுப்பெறுவோம். இப்ப திமுக நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியா அறுவடை பண்ணிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கவே கிடையாது. என்ன 1% அதுக்கான வாய்ப்பே இல்லை, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தோட வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. தங்கமணி வேலுமணியோடைய எங்க யாரை மீட் பண்ணுவாங்க மேல, கோயல் அவர் பேசுனா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க, நாங்களே ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியாம போயிடுச்சு. இன்கேஸ் நீங்க கூட்டணி அமைச்சிருந்தோம்னா நம்ம 10ல இருந்து 20 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியும். அப்பயும் மெஜாரிட்டி வராது, 32 தேவைப்பட்டுச்சு. ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம இந்நேரம் கெத்தா இருந்திருக்கலாம். உங்களுக்கும் நிறைய பங்குகள்லாம் கூட கிடைச்சிருக்கும், எதுக்கு மினிஸ்டர்லாம் கூட கிடைச்சிருக்கும். இந்த நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கொடுத்த மாதிரி இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, இனிமேல் ஒன்றும் கெட்டு போகல, உங்களோட எல்லா டேட்டாவும் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்லுங்க, எப்படி தினகரனை சசிகலாவையும் அதிமுக ஓரம் கட்டணுமோ அதே மாதிரி நாங்க ஓரம் கட்டிடுவோம். அதுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கு. முக்கியமா மோடி ரொம்ப கோபமா இருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த இந்தியா அலையன்ஸ் நடக்கிறப்ப பக்கத்துல ரைட் ஹேண்ட் ஆஃப் பவர் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமிய. ஆனா எடப்பாடி பழனிசாமி காலை வாரிட்டதுனால மோடியுமே அதிருப்தியில தான் இருக்காரு. இது எங்களுடைய லாஸ்ட் வார்னிங்னு நீங்க போய் சொல்லுங்க. முதல் கட்டம் பிஜேபியோட பிளான் என்னவா இருக்குன்னா,
முதல்ல சசிகலா ஓபிஎஸ் தினகரனை சேர்த்துட்டு ஒற்றை அதிமுக வரணும். அதற்கு பிறகு பாஜக அதுல இணையணும். இணைஞ்சு கட்சியை உடைச்சு இவங்க பக்கம் எல்லாரையும் தூக்கி இந்த ஃபார்முலாலாம் சில மாநிலங்களை பார்த்துருக்கோம். அதனால கேட்க ஆமா, நிறைய உடஞ்சு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒண்ணு சேர்க்கறது, வாக்குகளை அறுவடை பண்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு பாஜகவுக்கு. அதனால அவங்களே ஒண்ணு சேர்த்து அதை அப்படியே பண்ணிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும்ல. உடஞ்சிருக்கிறத ஒண்ணு சேர்த்து திரும்ப உடைச்சு இவங்க பக்கம் எடுத்துக்குவாங்கங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, சவுத்துல இருக்கிற 3 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததான் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சவுத்து போயிருந்த ராமநாதபுரம் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்பா வந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ், அப்புறம் ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுல காமராஜ் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, நீங்க சசிகலாவை நிச்சயம் சேர்த்து உங்க கட்சிக்குள்ளார, ஏன்னா சசிகலாவனாலதானே நீங்க கட்சி கைப்பற்றி ஒரு தூரம் முதலமைச்சரானா இருந்தீங்க, அதுல என்ன தயக்கம் உங்களுக்கு சேர்த்துக்கிறது இல்லைங்கிற மாதிரி இன்டெரக்டா பூசி மொழி ஒரு மாதிரி சாப்பிட்டா கேட்பாங்களே, அப்படி கேட்டுக்கிறதா சொல்றாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி பதில் எதுவும் சொல்ல அமைதியா இருந்து அவருடைய கோபத்தை வந்து கண்ணுல, முகத்துல, ஃபயர்ல, பாடி லாங்குவேஜ்ல இருந்து வெளிப்படுத்தினாராம். கைய முறுக்கி பண்ணிருக்காரு. ஆனா வந்து நீங்க சசிகலா வந்து 90% முடிச்சுட்டாங்கன்னு சொன்னப்ப நம்ம ஓட்டிட்டு இருந்தோம் பாருங்க, அமைச்சர்கள்லாம் வச்சு, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து காய் நகர்த்திட்டு இருக்கிறது யாருன்னா, சசிகலா வீட்லயே தங்கிற சசிகலாவுடைய தம்பி பக்கத்துல திவாகரன். ஓகே, இந்த பேட்டி விடும்போது பக்கத்துல இருந்தாங்களே அவங்க கிடையாது, திவாகரனா? திவாகரன் அதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப என்னன்னா, கொங்கு பெல்ட்ல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி அழுத்தம் கொடுக்குறாங்க, சவுத்துல இருக்கவங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க போய் முடிவுங்கிறது தெரியல. ஆமா, ஏதோ ஒண்ணு நடக்குது அதிமுகக்குள்ள. பெரிய சண்டைகள் கூட இந்த மாசத்துல வெடிக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து என்னதான் சண்டை இருந்தாலும் அவருக்கு சில விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஏன்னா அவருக்கு புத்தகம் படிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம், ஏன்னா யாருமே படிக்காத அந்த புக்கை கூட அவர் படிச்சிருக்காரு, சேக்கிலார் எழுதுனதை கூட. அதனால வந்து அவரு வச்சு நூல் வெளியிடணும்னு சொல்லிட்டு அங்க அதிமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் மாளிகையிலே நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அதுல ஒரு நூலோட பேர் என்ன அப்படின்னா, தொல் தமிழ் எழுத்துக்களை தமிழ் பிராமி எழுத்துக்கள் என கூறுவது தவறு. இது நீங்க ஸ்டேட்மெண்ட்னு நினைக்க கூடாது, அது புத்தகத்தோட பேரு. இது எடப்பாடி பழனிசாமி சொன்னாராங்க, அவர் சொல்லல, வெளியிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதே மாதிரி காட்ஃபாதர் எம்ஜிஆர் இந்த 2 புக்கையும் வந்து வெளியிட்டு இருக்காரு. வெளியிட்டு அவர் திரும்ப ஒரு அந்த புத்தகம் என்ன படிச்சீங்கன்னு நம்ம பேட்டியிலே கேட்டப்ப ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு வாங்க காட்டுறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் கொடுக்குறாங்க வாங்கன்னு பாரு, இந்த புக்கை படிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா படிக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து பேசிக்கிட்டே இருப்பார், வார்த்தைக்கு வார்த்தை வரும். நம்ம தவறா சொல்லல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வார்த்தை ஆட் ஆகும். பட் அவர் இன்றைக்குங்கிறது ரொம்ப ஆட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து இப்ப பாத்தீங்களான்னா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாப்புல, அண்ணாமலைக்கும் ஜெயக்குமாருக்கும் ஒரு சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. ஜெயக்குமார், அப்பாடா எங்க வேதாளம் வந்து எங்க முதுகுல இருந்து இறங்கி இப்ப செல்வ பெருந்தகை முதுகுல இருந்து வேதாளம் ஏறி இருக்குன்னு அண்ணாமலை வேதாளம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அதுக்கு பதில் சொன்ன அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேதாளம் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா, தமிழ்நாட்டுல நிறைய பேய் சுத்திட்டு இருக்கு, அதை ஓட்டதான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஏற்கனவே இந்த பேய்கள்லாம் தமிழ் சினிமா கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுது. இப்ப அரசியல்வாதிகள் இப்ப டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அரசியல்வாதிகள். அத இதுல என்னன்னா, செல்வ பெருந்தகை வந்து ஆருத்ராவையும் விசாரிக்கணும், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாரு. இப்ப அந்த செல்வ பெருந்தகையை ரொம்ப ஒருமையிலாம் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே கொந்தளிச்சுதான் போய் அண்ணாமலைக்கு எதிராக, பாஜக எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், அவர் வந்து அதே கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அதே காலகட்டத்தில் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அண்ணாமலை. 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வேற தேசிய கட்சியில் இணைஞ்சாங்க. அண்ணாமலையும் போட்டிட்டார், சசிகாந்த் செந்திலும் போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அண்ணாமலை தோத்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. பெருவாரியான வாக்குகள், பெருவாரியான தமிழ்நாட்டு அதிகபட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சு சசிகாந்த் செந்தில் தான். அவர் இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, ஆருத்ராவை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிச்சயம் விசாரிக்கணும், ஆருத்ராவை மட்டும் விசாரிக்க கூடாது, அமர் பிரசாத் ரெட்டியை விசாரிக்கணும், ஆர்கே சுரேஷை விசாரிக்கணும், அதன் அடிப்படையில தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் விசாரிக்கணும். அவருக்கு ஏதோ முக்கியமான மேட்டர் தெரிஞ்சிருக்கு போல தெரியுது சசிகாந்த் செந்திலுக்கு. அதெல்லாம் ஏதோ முடிச்சு போட்டு ஒரு கன்க்ளூஷனா ஒன்று சொல்றாரு. தமிழ்நாடு காவல்துறையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆருத்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, 2400 கோடி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வழக்குல ரூசோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அந்த ஆருத்ராவோட இயக்குனர்கள் ஒருத்தர், அவரை கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. அவர் ஜாமீன் கேட்டிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல. அங்க வந்து இப்ப அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி
அண்ணாமலை வழக்கு போட்டிருந்தாரு RS பாரதி மேல, அமைப்பு செயலாளர், திமுக அமைப்பு செயலாளர். இப்ப அந்த வழக்கை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கேன் இருக்காரு. ஆமா, RS பாரதி வந்து 1 கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாரு அண்ணாமலை. இப்ப நான் தயாரா இருக்கேன், வாங்க பாத்துக்கலான் இருக்காரு. அதே மாதிரி இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காருன்னா, அந்த தங்க கடத்தல்ல அண்ணாமலை பேரு அடிபட்டுச்சுல்ல, ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல 167 கோடி ரூபா மதிப்புள்ள தங்க கடத்தல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பேசியிருந்தோம். அந்த வழக்கை திசை திருப்பதான் வந்து இந்த வழக்கை போட்டிருக்காரு அண்ணாமலை என் மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஆருத்ரா சம்பந்தப்படுறதா சொல்றாங்கல்ல, அதாவது திசை திருப்பதான் வந்து செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு வச்சாருன்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பாஜக மேல தங்க கடத்தல் வழக்கு இருக்கு, ஆருத்ரா வழக்கு இருக்கு, எத்தனை எல்லா இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்குப்பா. வழக்கு இருக்கவங்க தான் பாஜகலே இருக்கும்போது பாஜக தொடர்பாதான் வழக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. சரி, இதனால பல அடிதடிகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, சில தனிப்பட்ட நபர்கள் வந்து அடிதடி பண்ணிக்கிறாங்க, அதுக்கு வந்து நீ சட்ட ஒழுங்கு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காரு. சரி, இது என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரா சண்டை போட்டுக்கிட்டாங்க? அதுவும் இந்த அவர் வந்து ஒரு போலீஸ் வலயத்துலதான் இருந்தாரு. ஆம்ஸ்ட்ராங்னு அவர் சொல்லல, பொதுவா சொல்றாரு அவரு. இப்ப வேற எதுக்கு சொல்ல போறாரு? இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வச்சுதான் சட்டம். நீங்க வந்து பொதுவா வந்து சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ரவுடியா அடிச்சுக்கிறாங்கன்னா அதை வந்து நீங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. பக்கத்து மாநிலங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி சட்ட ஒழுங்கு சீரும் சிறுவமா இருக்கான் அவரு. சபாநாயகரே சொல்ற, நம்ம கேட்டுதான் ஆகணும். அதே மாதிரி சென்னை கமிஷனர் அருண் இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் எல்லாருக்கும் உத்தரவு வந்து போட்டிருக்காரு. டெய்லி நீங்க காலையில நைட்டு ரோந்துல ஈடுபடணும், அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும், ரவுடிகளுக்கு ஒரு பயம் இருக்கும், இதை கட்டாயம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால சென்னை வாசிகள் ரொம்ப போயிட்டு வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அப்புறம் கல்வராயன் மலை அப்படிங்கிறது பேசுபொருளாச்சு தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா கல்வராயன் மலையில தான் நிறைய கிராமங்கள்ல இருந்து அங்க மலை மேல இருந்து சாராயம் காட்சி எடுத்துட்டு வராங்கிற இதெல்லாம் வந்ததுனால பேசுபொருளாச்சு. இப்போ உயர்நீதிமன்றம் அதை வச்சு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. அங்க உள்ள மக்களுக்கு அரசோட திட்டங்கள் சலுகைகள்லாம் போய் சேருதா, அங்க எப்படி இருக்கு, சுகாதார நிலைமை எப்படி இருக்கு, மக்களுக்கு என்னென்ன வசதிகள் இல்லை இப்படிங்கிறதெல்லாம் தொடர்பா ஜூலை 24க்குள்ள ஒரு அறிக்கையை நீங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதோ போயிடுறாங்க கல்வராயன் மலைக்கு, உடனடியா போய் பாத்துறவங்க. ஏன்டி இப்பதான் அலர்ட் ஆவாங்க. இப்ப என்னன்னா 64 பேர் இறந்து போயிருந்தாங்க அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு. இப்ப நேத்து ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. மொத்தம் 65 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, சுமார் 229 பேர் இந்த கள்ளச்சாராயத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போனா கூட அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக்ல போய் குடிக்கிறது, ஏன்னா அவங்க குடிய விடவே முடியலையா அவனால. இந்த அளவுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, அதை உயர்நீதிமன்றம் வேற ஒரு வகையில வந்து விமர்சிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருச்சியில மரவனூர் அந்த பகுதியில கலையரசன் அப்படிங்கிறவரு மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்துட்டாரு. அவரோட அப்பா வந்து வழக்கு போட்டிருந்தாரு, இதுக்கு வந்து அரசு 25 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்குக்கு உத்தரவு போடும்போது 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு போட்டுட்டு, அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் தெரிஞ்சே குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது இவர் ஒரு வேலை செய்யும் போது இறந்து போயிருக்காரு, இவர் இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா 10 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து அதுல சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவை சேர்ந்த முகமது அப்துல் சமத் அப்படிங்கிறவரு ஒரு வழக்கு போட்டிருந்தாரு உச்சநீதிமன்றத்துல. என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே விவாகரத்தா இருக்கு அவரோட மனைவியோட. அப்போ வந்து குடும்ப நல நீதிமன்றம், தெலுங்கானால உள்ள குடும்ப நல நீதிமன்றம் மாசம் 20,000 ரூபாய் அவங்களுக்கு ஜீவனாம்சமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு. அங்கேயும் வந்து 10,000 குறைச்சாலும் இந்த ஜீவனாம்சம் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அப்துல் சமத். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1986 இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த விவாகரத்து உரிமை சட்டப்படி நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்லாம் வந்து வாதங்களை இவங்க தரப்புல வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இதுல கண்டிப்பா ஜீவனாம்சம் கொடுக்கணும், இது மதத்தை தாண்டிய ஒரு விஷயம், அது நீங்க செய்யற சேவை கிடையாது, பெண்களுக்கான நிதி பாதுகாப்புக்கான ஒரு உரிமை தான் அது, அதனால நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஜேபி வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அது மதம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, வரவேற்கிறோம். ஆனா ராஜீவ்காந்தி தான் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாரு, அந்த சட்டத்துக்கு ஒரு நீங்க வந்து அடி கொடுத்துருக்கீங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்டுலாம் தெரிவிச்சிருந்தாங்க. காங்கிரஸுமே இதை வந்து வரவேற்றிருக்காங்க, இது ஒரு நல்ல தீர்ப்பு, நாங்க வரவேற்கிறோம், அதே நேரத்துல இதையும் வச்சு அரசியல் செய்யாதீங்கிற மாதிரி பாஜக கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல அந்த நீட் தேர்வு தொடர்பாக வழக்கெல்லாம்
போய்கிட்டு இருக்கு. அதுல சந்திரசூட் வந்து நிறைய கடுமையான கேள்விகள்லாம் மத்திய அரசு நோக்கிலாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு. பதில் சொல்லுங்க, இந்த வினாத்தாள் கசி எவ்வளவு மாணவர்களை போய் சென்றடைஞ்சிருக்க, தரவுகள் உங்ககிட்ட இருக்கான்லாம் வந்து கேட்டிருந்தாருல. அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்கயா நாங்கள் ஆய்வுலாம் பண்ணியிருக்கோம், ஒரு சில மாணவர்கள்ட்ட தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து தேர்வை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னா கேள்வி எழுப்பியிருந்தார்ல சந்திரசூட். நிறைய பேருக்கு போயிருந்ததுன்னா நிச்சயம் தேர்வையை ரத்து செஞ்சிருவாரு இவரு. ஒரு பெரிய தலைவலியாகும். ஏன்னா எல்லா இப்போ கவுன்சிலிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பத்துல இருந்து வரணும். அதனால எவ்வளவு தூரம் அந்த டேமேஜ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டேமேஜை கம்மி பண்ணிட்டு இருக்கு பாஜக. ஒரு சில பேர்னா அதுவே பரவுமே. ஒரு சில பேர் தான், ஆனா கரெக்டான டேட்டா அவங்ககிட்ட கிடையாது. கரெக்டான டேட்டா கொடுத்தாலும் மாட்டிப்பாங்க. அது எப்படி கரெக்டா 100 பேருக்கு மட்டும் தான் போயிருக்குன்னு சொல்றீங்க? சந்தோஷம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? 100 பேர் யாருன்னு கேட்பாங்க. அதுல எத்தனை பேர் நமக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்களோன்னு பயம் வரும். சரி, இந்த வழக்கு போறதை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர் ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை ஆயிருக்காரு. அந்த வழக்குல சில புதிய திருப்பங்களும் இப்பவுமே வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன நடந்துச்சு இந்த வழக்குலனா, அவர் வந்து கிரியோஜெனிக் ராக்கெட் அப்படிங்கிற திட்டத்தோட இயக்குனராக இருந்தார் இஸ்ரோல. அந்த ராக்கெட்டோட வரைபடங்களை மாலத்தீவை சேர்ந்த மரியம் ரஷீதா அப்படிங்கிறவங்க வந்து லீக் பண்ணிட்டாங்கிற இதில் தான் வந்து அவங்கள கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல. அந்த லிங்கை பிடிச்சி வரும்போது திட்ட இயக்குனர் வரையும் வந்து இஸ்ரோவில் உள்ள நம்பி நாராயண் உட்பட சில விஞ்ஞானிகளை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சாங்க. சிபிஐ விசாரிச்சதுல தான் இவர் வந்து நிரபராதி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இவர் வந்து பல ஆண்டு காலம் நீதி போராட்டம் நடத்தி தான் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தார். அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லி நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் சிபிஐ திரும்பியும் விசாரிக்கணும், இது எப்படி வந்து இந்த தவறு நடந்தது, ஏன் வந்து இந்த மாதிரியான கைதிகள் நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணையை முடிச்சு சிபிஐ இப்போ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மரியம் ரஷீதா கிட்ட கேரளா போலீஸ்ல இருந்த இன்ஸ்பெக்டர் விஜயன்கிறவர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதை வெளியே நான் சொல்லுவேன்னு சொன்னதுனால அவங்க வந்து நான் வெளியே போய் நீங்கள் பண்ணதை சொல்லுவேன்னு சொன்னதுனால ஒரு பொய் வழக்கை போட்டிருக்காரு. அதுதான் வந்து இந்த கிரியோஜெனிக் ராக்கெட்டு வரைபடத்தை லீக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய் வழக்கு போட்டதுனால தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்குன்னு இப்போ சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த முன்னாள் இன்ஸ்பெக்டர் விஜயன் அப்புறம் அப்போ இருந்த டிஜிபி உட்பட ஒரு 5 அதிகாரிகள் மேலே இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு சிபிஐ. ஓகே, இவரோட வச்சு வந்த ஒரு படம் தான், பயோபிக் படம் தான் வந்து ராக்கெட்ரி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி வாங்க பேசலாம்னு வீடன் வெட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அதில் பட்டிமன்றம் ராஜா சாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் சேர்ந்து நம்பி நாராயணன் சார் வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பேட்டி, பல பாகங்களா வெளியிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பார்க்காதவங்க நிச்சயம் வந்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு வந்து ஒரு கைது செய்யப்பட்டிருக்கார். காரணம் என்னன்னா, கருணாநிதி பத்தி அவதூறா பேசியிருக்காரு, அவதூறா பாடியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இதுலனா சீமானி வந்து பேட்டி கொடுக்குறப்ப நான் கூட அந்த பாட்டை பாடுன்னு சொல்லிட்டு திரும்பிலாம் பாடிலாம் காட்சி, என்னை முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க, சிங்கங்களோட உங்களால மோத முடியலாம் சவால்லாம் வந்து விட்டுருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சிகள் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த விஷயத்தை வச்சு எக்ஸ்தலத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, தமிழ் தேசியம் பேசுறவங்க நிச்சயம் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நாகரிகமான முறையில் வந்து பேசலாம். ஆனால் தமிழ் மொழிக்குன்னு ஒரு மரபு இருக்கு. இறந்து போனவங்களை பற்றி ரொம்ப அவதூறெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அது இந்த பாட்டை வந்து சீமான் திரும்பியும் பாடியிருக்காரு. அதில் வர ஒரு வரி வந்து ஒரு பட்டியலின சாதியோட பேர் அப்படிங்கிறதுனால அதே திரும்ப திரும்ப சொல்றாருங்கிறதும் இப்போ சர்ச்சையாயிருக்கு. புது நம்பர்ல இருந்து கால் வந்தது. ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மௌனம். உடம்புலாம் ஆடி போச்சு. எக்ஸ் லவர் அவரோ? இல்ல, பஜாஜ் ஃபினான்ஸ்காரன். டாட், இன்னைக்கு நம்ம தாத்தாவுக்கு தவசம் பூஜை பண்ணணும், டிவியில் ஏதாவது சாமி பாட்டு போட்டு விடு. மீ அலெக்சா பிளே எனி தாத்தா சாங் ஃப்ரம் யூடியூப். தாத்தா வராரு, கதற விட போறாரு. நாளைக்கு வரை இந்தியன் டூர் ரிலீஸு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உலகமே என்னை உற்று நோக்குகிறது பிரதமர் மோடி. மோடிஜி எந்த நேரத்தில் எந்த கெட்டப்பில் வருவாரோன்னு உத்து பாக்குறாங்களோ. கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபாவால் 3 பேர் உயிரிழப்பு. உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். அட இருங்கடா, கொரோனாவுக்கு இன்னும் விட தெரியாம இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது ஜெயக்குமாருக்கும் அண்ணாமலைக்கு கொடுத்துடலாம், வேதாளம் பேய் அப்படின்லாம் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அதனால வேதாள கதைகள் விருதை கொடுத்துட்டு நல்ல கதை சொல்லுவாங்க. விடைபெறுவோம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.